ஏங்க வேலுமணிக்கு அடுத்தாங்க தலைமையில வாய்ப்பு இருக்குங்க. அதை விட்டு போட்டு இங்க விஜய் கூட தொங்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் என்ன? இதுவரை விடுதலை சிறுத்தைகள் போக மாட்டார்கள் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நேற்றும் அதுதான் நானும் கேட்ட விஷயமா இருந்தது. அதைத்தான் நானும் பேசினேன். அப்படி இருந்தால் கூட அவர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாகத்தான் இப்ப எனக்கு தெரியும். பாஜக அதை சார்ந்த கட்சிகள் எல்லாம் நீங்க கூடாதுன்னு எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். பட் என்னை பொறுத்தவரை விஜய் கார்னர் பண்றது ரொம்ப எளிது. கரூர் சம்பவம் இருக்கிறது. 41 பேர் உயிரிழந்த சம்பவம். அதை நாம் கடந்து போக முடியாது. விஜய்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு என்பதில் நாம் மறுத்து விட முடியாது, மறக்க விட முடியாது. அது சிபிஐயும் இப்போது தெளிவாக கூறும் என்று நான் கருதுகிறேன். ஜெயிலுக்கு போறதுக்கு தயாரா இருந்தால் பிரச்சனையே கிடையாது. டெபினட்டாக அடுத்த நபர் உட்காரலாம். இவர் ஜெயிலில் இருந்தே ஆட்சி நடத்தலாம். அது இல்லை என்றால் நிச்சயமாக அதுக்கு பாஜக என்ன சொல்லி பல விஷயங்கள் சொல்லும். அவைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய ஒரு ஆட்சியாக தான் இருக்கும். தாவேகா என்பது இப்போதைக்கு திமுகவுடைய பெரிய போர்ஸாகத்தான் இந்த தேர்தலில் தெரிகிறது. இன்னும் அடுத்த தேர்தலில் இதோட பெரிய போர்ஸாக தெரியும். அதாவது திடீரென்று ஒரு தேர்தல் வந்துவிட்டால், ஒரு 6 மாச காலத்தில் ஒரு தேர்தல் வந்துவிட்டால் இதோட பெரிய போர்ஸாக தெரியும். அதுக்குள்ளால பேர கெடுக்கவில்லை என்றால் அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக இது தாவேக்காவை வளர்த்து விட்டால் அது காங்கிரஸை வளர்த்து விடுற மாதிரி தான் இருக்குது. தமிழகத்தை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி ஏறத்தாழ பிளவுபடும் ஒரு நிலையில் நாம் பார்த்து கொண்டிருக்கோம். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கான வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர், மரியாதைக்குரிய RK ராதாகிருஷ்ணன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். தமிழக அரசியலில் இதுவரை கண்டிராத வகையில் ஒரு ஹங் அசம்பிளி, தனிப்பெரும் கட்சியாக திமுக அதிமுக அல்லாத ஒரு தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கிறது. இது ஒரு மக்கள் அளித்த தீர்ப்பு அப்படின்ற ஒரு அடிப்படையில நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ யார் அந்த கூட்டணி ஆட்சியை அமைக்க போகிறார்கள்? காங்கிரஸ் இன்றைய தற்போது சத்தியமூர்த்தி பவனில் அந்த ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. சிபிஐ சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சற்று முன்னதாக அபிஷியலாக லெட்டர் அனுப்பப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் அப்படின்னு சொல்லி. அஇஅதிமுகவில் இன்று தினம் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடத்தப்பட இருந்த நிலையில் ரத்து செய்யவும் பட்டிருக்கிறது. மேலும் பல தகவல்கள் கொண்டிருக்கின்றன. அஇஅதிமுக பிளவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. SP வேலுமணி மற்றும் CV சண்முகம் தலைமையில் ஒரு 30 எம்எல்ஏக்கள் வெளியேற போகிறார்கள் என்றெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. தமிழக அரசில் இதுவரை கண்டிராத அளவிற்கு பெரும் பரபரப்பிற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. as a சீனியர் ஜேர்னலிஸ்டா எப்படி பாக்குறீங்க சார்? சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஆனாலும் ஜூனியர் ஜேர்னலிஸ்ட் ஆனாலும் ஃபேக்ட்ஸ் டோன்ட் சேஞ்ச். அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் டெஃபினட்டாக சென்றுவிடும். விடுதலை சிறுத்தைகள் அதே மாதிரி இடதுசாரிகள் அவர்களுக்கு இன்னும் தெரியாத இந்த மேட்டர், ஆனால் அவர்களும் சென்று விடுவார்கள். அப்ப இந்த 11 பேரை வச்சு தாராளமாக ஆட்சி அமைத்து விடலாம் என்றதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. ஏனென்றால் இப்போ 108 பேர் வச்சிருக்காங்க தாவேகா. அதுல ஒரு சீட்டு ரிசைன் பண்ண வேண்டும். ஏனென்றால் விஜய் 2 சீட்டு ஜெயிச்சிருக்கிறாரு. அந்த ஒரு சீட்டு ரிசைன் பண்ணும்போது 11 நபர்கள் தேவைப்படுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும். 118 என்ற மேஜிக் மார்க் வர்றதுக்கு. அதற்காக டெபினட்டாக இந்த காம்பினேஷனே போதும். அதிமுக வேலுமணியை பிடிச்சி உள்ள போட்டுருவாரு அமித்ஷா, அதோட முடிஞ்சு போயிடும். CV சண்முகத்துக்கு இது பார்த்தாலே அவர் அதன் பிறகு ஒன்றும் செய்ய மாட்டார் என்று நான் கருதுகிறேன். அப்ப அதிமுகவை பிளவுபடுத்தி போறதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச அதீதமான கற்பனையினுடைய விளைவாக வருகின்ற பத்திரிகை செய்திகளாகத்தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஏங்க வேலுமணிக்கு அடுத்தாங்க தலைமையில வாய்ப்பு இருக்குங்க. அதை விட்டு போட்டு இங்க விஜய் கூட தொங்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் என்ன? இதெல்லாம் இருக்கு. அப்கோர்ஸ் வேலுமணி மேல வழக்குகளும் இருக்கு. இது ரெண்டும் உண்மையா இருக்குன்ற ஒரு இடத்துல இருந்து நான் பேசும்போது நிச்சயமாக இதுக்கு வாய்ப்பே கிடையாது. தாவேகா அரசமைக்கும், இதுல மாற்று கருத்தே கிடையாது. இதுல யார் ஹெல்ப் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா 100% நம்மளுடைய காங்கிரஸ் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இந்த 2 இடதுசாரிகளும் VCKவும் ஹெல்ப் பண்ணும். IUML போகாது என்றதுதான் என்னுடைய கணிப்பாக இருக்கிறது. இன்றைக்கு கூட இதுவரை விடுதலை சிறுத்தைகள் போக மாட்டார்கள் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நேற்றும் அதுதான் நானும் கேட்ட விஷயமா இருந்தது. அதைத்தான் நானும் பேசினேன். அப்படி இருந்தால் கூட அவர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாகத்தான் இப்ப எனக்கு தெரியுது. சார், அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அமைகிறது என்று சொன்னால் தமிழக அரசியலில் முதல் முறையாக ஒரு கூட்டணி ஆட்சி அமைகிறது. இப்ப இந்த முற்போக்கு சக்திகளோடு ஒரு கூட்டணி அமைக்கும் பட்சத்தில் தமிழகத்தில் பாஜகவுக்கு ஒரு பிடி கொடுக்காத ஒரு ஆட்சியாக இருக்கும் என்று நம்ம எதிர்பார்க்கலாமா? இது அப்கோர்ஸ் காங்கிரசினுடைய சரத்துக்கள் நாம் பார்த்தோம். அதாவது பாஜக அதை சார்ந்த கட்சிகள் எல்லாம் நீங்க கூடாதுன்னு எல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள். பட்
என்னை பொறுத்தவரை வந்து விஜய் வந்து கார்னர் பண்றது ரொம்ப எளிது. கரூர் சம்பவம் இருக்கிறது, 41 பேர் உயிரிழந்த சம்பவம். அதை நாம் கடந்து போக முடியாது. விஜய்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு என்பதுல நாம் வந்து மறுத்து விட முடியாது, மறக்க விட முடியாது. அது சிபிஐயும் வந்து இப்போது தெளிவாக கூறும் என்று நான் கருதுகிறேன். அந்த ஒரு பட்சத்தில் வந்து நிச்சயமாக நான் யாரையுமே பொருட்படுத்த மாட்டேன் என்றெல்லாம் நினைத்துக் கொண்டு ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு கிடையாது. கரூர் சம்பவம் நடக்கவில்லை என்றால் அப்கோர்ஸ் நான் கூட பல அந்த அன்றைக்கு இரவும் அதை தாண்டியும் பல விஷயங்கள் வந்து பேசியிருக்கிறேன். ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காத ஒரு நபர், அதாவது கொஞ்சம் கூட ஒரு எம்பத்தி இல்லாத ஒரு நபர் தான் முதல்வராக வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். 2 பிரச்சனை இருக்குது. ஒன்று வந்து இந்த சிபிஐ வழக்கு இருக்கிறதுனால அந்த சிபிஐ லீட் பண்ற நபர் அமித்ஷா என்ற நபர், வேற யாருமே கிடையாது. ஒரு காலத்துல அது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் இல்லை என்றால் ஆட்டோனமஸ் ஏஜென்சியா இருந்தது. அது ஆட்டோனமியில எப்பயோ முடிஞ்சு விட்டது, காங்கிரஸே முடித்து விட்டார்கள். அதன் பிறகு வந்து இப்ப ஏறத்தாழ ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மாதிரி அமித்ஷா என்ன சொல்றாரோ அதை செய்து கொண்டிருக்கிற. அப்போ ஜெயிலுக்கு போகணுமா போக வேண்டாமா? ஜெயிலுக்கு போறதுக்கு தயாரா இருந்தால் பிரச்சனையே கிடையாது. டெஃபினட்டாக அடுத்த நபர் வந்து உட்காரலாம், இவர் ஜெயிலில் இருந்தே ஆட்சி நடத்தலாம். அது இல்லை என்றால் நிச்சயமாக அதுக்கு பாஜக என்ன சொல்லி பல விஷயங்கள் சொல்லும். அதுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய ஒரு ஆட்சியாக தான் இருக்கும். காங்கிரஸ்காரர்கள் வேணால் தங்களுக்கு தானே ஒரு சமாதானத்துக்காக சொல்லிக் கொள்ளலாம். இல்லை இல்லை, பிஜேபியை வெளியே வைத்து விட்டோம், பிஜேபியை வெளியே வச்சுட்டோம் சொல்லலாம். அதெல்லாம் அட்டர் நான்சென்ஸாக தான் இருக்கும். பட் காங்கிரஸ் எப்பவுமே அந்த மாதிரி தானே இருக்கிற ஒரு கட்சியாக தான் இருக்கிறது. அதனால அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போதைக்கு நமக்கு இருக்கின்ற ஒரு இது என்னென்றால், வெளிப்படையாக ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இல்லை என்றால் பெர்ஸ்பெக்டிவ் ஃபார்மேஷன் பேசிஸ்ல வந்து மக்களுக்கு காமிக்கின்ற தோரணை என்னென்றால் நாங்க வந்து பிஜேபி விளைவிச்சிட்டோம், திமுக விளைவிச்சிட்டோங்கிறதா காமிப்பார்கள். அவ்வளவுதான். அதை தாண்டி ஒன்றும் கிடையாதுன்றதான் நான் கருதுகிறேன். சார், இப்போ மோடிஜி எப்படி பார்ப்பாரு தமிழக சூழ்நிலையை? மத்திய பாஜக எப்படி பார்க்கும்? காங்கிரஸ் உன்னுடைய தயவினால் ஒரு தமிழக வெற்றி கழக ஆட்சி அமைகிறது அப்படின்னா நிச்சயமா அது வந்து பாஜக விரும்பாது தானே? அப்போ அவங்க எப்படி பார்ப்பாங்க? நல்ல கேள்வி. அதாவது இப்போதைக்கு வந்து பாஜகவினுடைய பெரிய வெற்றி என்று பாத்தீங்கன்னா கழகங்கள் இல்லாத தமிழகம், அதாவது திமுக இல்ல, அதிமுக இல்ல, அந்த தமிழகம். அது ஃபர்ஸ்ட் இலக்கு வந்து அடைந்து விட்டார்கள். இனி அடுத்ததாக நீங்க குறிப்பிட்ட இந்த பிரச்சனை, அதாவது தாவேகா என்பது இப்போதைக்கு திமுகவுடைய பெரிய போர்ஸாகத்தான் இந்த தேர்தலில் தெரிகிறது. இன்னும் அடுத்த தேர்தலில் இதோட பெரிய போர்ஸாக தெரியும். அதாவது திடீரென்று ஒரு தேர்தல் வந்து விட்டால், ஒரு 6 மாச காலத்தில் ஒரு தேர்தல் வந்து விட்டால் இதோட பெரிய போர்ஸாக தெரியும். அதுக்குள்ளால பேர கெடுக்கவில்லை என்றால், அப்ப அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் வந்து நிச்சயமாக இது தாவேக்காவை வளர்த்து விட்டால் அது காங்கிரஸை வளர்த்து விடுற மாதிரி தான் இருக்குது தமிழகத்தை பொறுத்தவரை. சோ அதனால இனி அடுத்ததாக அவர்கள் என்ன செய்யக்கூடும் என்பது நமக்கு மிக தெளிவாக தெரிகின்ற விஷயம். இந்த கரூர் இதுதான். கரூர் மேட்டர்ல வந்து இவரை வந்து டெஃபினட்டாக இவரை அழைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது, மறுபடியும் விசாரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. அப்ப இந்த மாறி இருக்கின்ற ஒரு தருணத்தில் வந்து டெஃபினட்டாக இது ஒரு இண்டிபெண்டன்ட் ஆட்சியாக இருக்கும் என்ற எனக்கு கருத்துடைய உடன்பாடு கிடையாது. அப்படி இருந்தால் கூட காங்கிரஸை வளர்த்து விட வேண்டுமா என்ற அந்த ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதுலதான் இப்போ வந்து பாஜகவுக்கும் அவர்கள் எந்த அளவுக்கு இதை வந்து புஷ் பண்ண முடியும்ன்றதுனால அவர்களுடைய மூவ் தான் நான் வாட்ச் பண்ண வேண்டும் என்று நான் கருதுகிறேன். பாஜக என்ன செய்கிறது, எந்த அளவுக்கு வந்து இவர்களுக்கு வந்து இன்னல் கொடுப்பார்கள், இவர்களை எந்த அளவுக்கு வந்து நெருக்குவார்கள் என்பதுதான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அது அது ஒரு பிரச்சனை இருக்குது இல்லையா? இப்போ வந்து அதிகமாக வந்து பிரஸ் பண்ணி விட்டால் அவர்கள் வந்து சரி என்ன வேணா ஆயிட்டோம்னு சொல்லிட்டு போயிடுவார்களா, இல்லை பயப்படுவார்களா என்ற ஒரு இது இருக்குது. அது நமக்கு இன்னும் தெரியாது. இதுவரை வந்து விஜய் ஓடி ஒளிந்திருக்கிறார், அதை தாண்டி ஒண்ணுமே கிடையாது. அப்போ இது மறுபடியும் ஓடி ஒளிவாரா, இல்லை இந்த ஒரு ஆன் த பேசிஸ் ஆஃப் திஸ் கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன் ஏதாச்சும் செய்வாரா, அதற்கான தைரியம் இருக்குதா, இதுதான் கேள்வியா இருக்கிறது. அது பொறுத்து இருந்தா நான் பார்க்க முடியும். அதற்கான ஒரு ஒரு எவிடன்ஸ் நம்ம கிட்ட இன்னும் கிடையாது. சார், அதே போல இப்போ காங்கிரஸ் ஒரு குறுகிய வட்டத்தோடு பார்க்குவா? ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மாநில அரசுல பங்கு வகிக்கிறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு கூடுதலான ஒரு இந்த மாநிலத்தில் ஒரு பேஸ் கிடைக்கலாம், அவங்க அமைச்சராகலாம், எல்லாம் ஓகே. பட் ஆனால் ஒரு டெல்லி கட்சி, ஒரு மத்திய கட்சி, அவங்க ஆல் ஓவர் இந்தியா வைஸான செக்மெண்ட்டாக தானே பார்ப்பாங்க. இப்போ 22 எம்பி திமுக வந்து நிச்சயமா அவங்களுடைய தார்மீக சப்போர்ட்டை வந்து இழக்க நேரிடும். இனி அவங்க ஃபர்தரா டிஎம்கே எம்பிஸை வந்து எந்த நிலையில அவங்க வந்து ஆதரவை வந்து நாட முடியும்? அப்ப அந்த 22 எம்பிக்கள் ஸ்ட்ரென்த் வந்து காங்கிரஸ் எவ்வளவு ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்ப அதை இழக்க நேரிடுமே. இப்ப இதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா? காங்கிரஸ் எதை பார்க்கிறது என்று நமக்கு சொல்ல முடியாது. இப்போ காங்கிரசினுடைய பிரச்சனை என்னவென்றால், இது இப்போ காங்கிரஸ் கட்சி வந்து ஏறத்தாழ பிளவுபடுன்ற ஒரு நிலையில் வந்து நான் பார்த்து கொண்டிருக்கோம். கம்ப்ளீட் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். ஒரு தளத்துல வந்து செல்வ பிறந்தகை
தமிழக தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே இவர்கள் தான் திமுகவோட கூட்டணியை வந்து உறுதி செய்தார்கள். இன்னொரு இடத்துல வந்து ராகுல் காந்தி, அதே மாதிரி மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி, இந்த மாதிரியான நபர்கள் இவர்கள் தான் வந்து தாவேக்காவோட தான் நாம் போகணும் என்று சொன்ன நபர்கள். அப்போ இப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் வந்து இது திமுக தலைமைக்கும் தெரிந்த ஒரு சூழ்நிலையில் வந்து அவர்கள் ஒரு அரசியல் கணக்காகத்தான் திமுக வந்து இதை முன்னெடுத்து செல்லுமே தவிர நிச்சயமாக ஒரு காங்கிரஸை ஏதாச்சும் ஒரு ஈகோ பிரச்சனையாக திமுக அது அணுகாது. ஆனால் காங்கிரஸ்ல ராகுல் காந்தி இது ஒரு ஈகோ பிரச்சனையாகத்தான் அணுகுகிறார். அதாவது எனக்கு தெரியாமல் வந்து இவர்கள் வந்து ஒப்பந்தம் செய்து விட்டார்கள், மல்லிகார்ஜுன் கார்கேயை வைத்து, சோனியா அம்மையாரை வைத்து ஒப்பந்தம் செய்து விட்டார்கள், அதனால வந்து நான் வந்து திமுக கூட நல்லா இருக்க மாட்டேன் என்ற அந்த ஒரு அப்ரோச் இருக்கு இல்லையா, அந்த அப்ரோச்சில் இருந்து வருகின்ற அதனுடைய நீட்சியாக வருகின்ற விஷயங்கள் தான் இப்ப வந்து நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க குறிப்பிட்டதெல்லாம் உண்மைதான். 22 எம்பிஸ் இருக்கிறாங்க. பாக்கி இருக்கின்ற எம்பிஸ் ஜெயிச்சு வந்ததே வந்து இவங்கனாலதான், திமுகனாலதான். அதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அப்படி இருக்கிற நிலைமையில் தான் நாம் வந்து ஒரு புது ஒரு அன்சார்டட் டெரிட்டரியில தான் இருக்கிறோம். என்னை பொறுத்தளவு இவ்வளவுதானங்க. இப்ப வந்து திமுக காங்கிரஸ் அந்த பந்தம் உடையும் பட்சத்தில் திமுகவுக்கு அது இன்றைக்கு இருக்கிற நிலைமையில வந்து பாசிட்டிவ் தான். ஏன்னா இண்டிவிஜுவல் எம்பிஸை வந்து டார்கெட் பண்ண மாட்டாங்க. சிபிஐயும் பாக்கி இருக்கின்ற நிறுவனங்களும் வந்து அன்றாடம் வந்து வீட்டு முன்னாடி நின்று தொந்தரவு கொடுக்க மாட்டார்கள் என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது. பிஜேபியினுடைய டிமாண்டே அவ்வளவுதான். திமுக வந்து காங்கிரஸுக்கு எதிராக இல்லையா, காங்கிரஸ் விட்டு விலக வேண்டும் என்ற அந்த ஒரே ஒரு டிமாண்ட் தான் பிஜேபி வச்சது. பல காலகாலமாக பிஜேபி வைக்கின்ற டிமாண்ட் அது ஒண்ணுதான். அப்படி இருக்கின்ற சூழ்நிலை அது திமுக இண்டிவிஜுவல் லெவல் அது பெனிஃபிட் அளிக்கும். 2029 என்பது எவ்வளவோ காலம் தொலைவில் இருக்குதுங்க. நம்ம வந்து அதை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று நான் கருதுகிறேன் இப்போது. அப்போ பாராளுமன்றத்தில் கோஆர்டினேஷன் முடக்கப்படும். பாராளுமன்றத்தில் கோஆர்டினேஷன் முடக்கப்பட்டால் டெஃபினட்டாக அதனுடைய அட்வான்டேஜ் யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற நிலைமையில வந்து இப்ப இருக்கின்ற திமுக இருக்கின்ற பிரமுகர்களுக்கு தான் இருக்குமே தவிர அது மக்களுக்கும் இருக்காது, காங்கிரஸுக்கும் இருக்காது. அப்போ பாஜகவுக்கும் இது இப்ப ராகுலினுடைய எடுக்கக்கூடிய முடிவுகளால வந்து திமுகவை பாஜக பக்கம் தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டுருது இல்ல சார், அப்படிங்கிற ஒரு பார்வையும் பார்க்கப்படுது. அதான் இந்த பாஜக இருக்கின்ற சில தலைவர்கள் பேசுகின்ற அந்த பேச்சுன்னு பாத்தீங்கன்னா அது அப்கோர்ஸ் பப்ளிக்கா கிடையாது. அதாவது எங்களுக்கு ஒரு தலைவரே தேவையில்லைங்க, ராகுல் காந்தியே நம்ம எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுபிடிக்கிறார் என்ற அந்த பணியில வந்து அவர்கள் வந்து பிரைவேட் இதுல வந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ இப்ப நடந்தது தானே. இன்னைக்கு வந்து காங்கிரஸ் திமுக கூட இருந்தால் திமுக கூட தாராளமாக சொல்லிவிட்டு போயிருக்கலாம், எங்க பரவாயில்லைங்க ஒரு 4 பேர் வந்து அங்க அமைச்சராக முடியும். அப்போ அது தேவைப்படுகிறது. அதாவது திமுக வந்து நான் முதல்வரோட பேசுகின்ற வேலையில் கூட நேற்று பேசுகின்ற அந்த சமயத்துல கூட அவர் சொன்னது வந்து நான் வந்து எங்க கட்சி வந்து தாவேக்கா வந்து வீழ்த்தாது. அதாவது ஒரு கான்ஃபரன்ஸ் மோஷன் வந்தாலோ அப்ப அசம்பிளியில வந்து பெரும்பான்மை நிறைவேற்ற வேண்டும், அதற்கு எதிராக நாங்க நிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க வெளிநடப்பு செய்வோம், இல்லைன்னா அந்த இடத்துல வந்து நாங்க இருக்க மாட்டோம். இதுதான் அதனுடைய பொருளா இருக்கிறது. அப்ப அது இருக்கும்போது முழுக்க வந்து இந்த அரசாங்கத்துக்கு பிரச்சனை இல்லாத ஒரு சூழ்நிலை தான். அப்ப காங்கிரஸ் தாராளமாக சொல்லியிருக்கலாம், சரிங்க நாங்களும் அங்க போய் சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அந்த ஒரு விஷயம் நடந்தான்னு பாத்தீங்கன்னா நேற்று பேசியிருக்கிறார் ராகுல் காந்தி வந்து ஸ்டாலின் கிட்ட பேசியிருக்கிறாரு. பட் அது என்ன கன்வே பண்ணாருன்னு எல்லாம் எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் கூட அது பப்ளிக்காக சொல்லியிருக்கலாம் என்றதுதான் என்னுடைய கருத்து. இப்போ பெங்காலை பற்றி ஒரு கருத்தை வந்து எக்ஸ் வலைதளத்துல வந்து ராகுல் காந்தி போட்டிருக்கிறாரு. ஏறத்தாலும் அதே மாதிரி ஒரு விஷயத்த வந்து மு.க. ஸ்டாலினுக்கு சேர்த்து செய்திருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். அதுதான் கண்ணியம். அது ராகுல் காந்தி வந்து கண்ணியமற்ற மனிதர் கிடையாது. அப்ப அவர் மறுபடியும் இப்படி ரியாக்ட் பண்றாருங்கிறது தான் எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. சார், இப்போ டுவோபோலி அரசியல் வந்து தமிழ்நாட்டில் போயிடுச்சு, டிஎம்கே அடிஎம்கேங்கிற அரசியல் போயிடுச்சு. இப்போ தாவேக்காங்கிற புது ஃபோர்ஸ் ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ திமுக தெளிவா சொல்லிட்டாங்க, நாங்க எதிர்கட்சி வரிசையில தான் உட்கார போறோம் அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு சிறப்பான எதிர்கட்சியா செயல்படுவோம்னு. இப்போ அதிமுக நிலை தற்போது மிக பெரும் கேள்விக்குறியாகி இருக்கிறது. நேற்றைய தினமே நம்ம பார்த்தோம், ஒவ்வொரு எம்எல்ஏக்கள் ஒவ்வொரு கருத்தை சொன்னாங்க. லீமா ரோஸ் ஒரு கருத்தை சொன்னாங்க, OS மணியன் வேற ஒரு கருத்தை சொன்னாங்க. இன்னைக்கு கூட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கு. அப்போ அதிமுகவோட நிலை இப்ப என்ன ஆக போகிறது? அது தன்னுடைய தன்மை மூவிங் ஃபார்வர்டு இழக்க நேரிடுமா? நீங்களும் சொன்னீங்க SP வேலுமணி மீது எல்லாம் வழக்கு இருந்து கொண்டிருக்கிறது, பல முன்னாள் அமைச்சர்கள் மீதெல்லாம் வழக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப அவரெல்லாம் சர்வே ஆக வேண்டும் என்று சொன்னால் சமரச போக்கை கடைபிடிக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி என்ன நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, லீமா ரோஸை பொறுத்தவரை லீமா ரோஸ் வந்து எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தலையிலேயே வாரி போட்ட மணல் தான். அது தேவையில்லாத ஒரு விஷயம். அவர்களை வந்து கட்சியில் கொண்டு வந்தது தேவையில்லாத விஷயம். ஏங்க சாண்டியாகோ மார்ட்டினுக்கும்
எம்ஜிஆருக்கு என்னங்க சம்பந்தம், அந்த ஃபேமிலிக்கும் எம்ஜிஆருக்கு என்ன சம்பந்தம், ஜெயலலிதாவுக்கு என்ன சம்பந்தம்? தேவையில்லாத விஷயத்துல போய் இவரை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு அது ஒரு எம்எல்ஏவா இப்போ கொண்டு வந்துட்டு அடுத்த பிரச்சனை வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அப்ப அவங்க சொல்றதை வந்து பொருட்படுத்த வேணாம். ஓஎஸ் மணியன் சொல்ற கருத்தை நாம் வந்து சீரியஸா எடுக்க வேண்டும். அதே மாதிரி சி.வி. சண்முகமானாலும் சரி, இவர்களெல்லாம் சொல்றதை வந்து நம்ம சீரியஸா எடுக்க வேண்டும். ஆனால் என்னை பொறுத்தவரை இவர்கள் யாரும் வந்து கட்டுப்பாடை மீறி செயல்பட மாட்டார்கள் என்றுதான் என்னுடைய ஒரு ஒரு அசஸ்மெண்டா இருக்கிறது. இப்ப நாளைக்கு இப்போ அதிமுகவுக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் அவர் 2019 தேர்தல் தூக்குறார்கள், ஆனா வந்து ஆட்சியை தக்க வைக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஆட்சியை தக்க வைக்கிறார்கள். 2021 தோற்று விடுகிறார்கள். ஆட்சி மாற்றம் வருகிறது. நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அப்படித்தான் நடக்கும் என்று எடுத்துக்கொள்ளலாம். 2024 தோற்று விட்டார்கள். ஒரு ஒரு ரொம்ப மோசமான படுதோல்வியை வந்து 2024 லோக்சபால சந்திக்கிறார்கள். தனித்து நின்றதுனால 2026 இப்ப வந்து ஒரு தோல்வியை தான் சந்தித்திருக்கிறார்கள். அப்ப யாருக்கு இப்ப பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான். அப்ப எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமைக்கு வருகின்ற இந்த சேலஞ்ச் வந்து நிச்சயமாக அது வந்து உள்ளில் இருந்து சேலஞ்ச் பண்ண தான் பார்ப்பார்கள். ஃபர்ஸ்ட் இந்த கட்சியில் இருக்கின்ற விஷயங்களைத்தான் அவர்கள் வந்து டெஃபினட்டாக முழுக்க முழுக்க அப்படியே சால்வ் பண்ண பார்த்து அதன் பிறகுதான் அடுத்த விஷயத்துக்கு வருவார்கள். அதாவது தலைமை என்ற அந்த விஷயத்தை வந்து ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ண வேண்டும். அப்போ அதன் பிறகுதான் அடுத்த விஷயத்துக்கு அவர்கள் அடுத்த விஷயம் என்றால் இப்போ வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்கிற விஷயமோ அதுக்கெல்லாம் அவர்கள் நீங்குவார்கள் என்று நான் கருதுகிறேன். ஏனால் கட்சி முக்கியம். இரட்டை இலை என்பது இன்னைக்கும் வந்து இவ்வளவு தேர்தலை தோற்ற பிறகு கூட ஒரு 47 பேர் ஜெயிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு இரட்டை இலைக்கு அந்த ஒரு ஃபோர்ஸ் இருக்குது என்று நாம் மறுபடியும் அறிந்து கொண்டுதான் இருக்கிறோம். அதனால அந்த இரட்டை இலையும் அந்த கட்சியும் கைப்பற்றுறதுதான் முக்கியமான நோக்கமாக இருக்கும். இந்த அனைத்து தலைவர்கள் அனைவருக்கும் அந்த ஒரு விஷயம் வந்து அவருடைய மனதில் ஓடாமல் கிடையாது. அதாவது அதிமுகவினுடைய தலைமைக்கு நான் வர முடியும் என்ற விஷயத்த வந்து அவர்கள் அனைவருக்கும் தெரியும் என்பதுதான் முக்கியமான விஷயமா இருக்கிறது. அதை தாண்டி வந்து ஒரு மந்திரி பதவிக்காக அங்க பக்கம் ஓட மாட்டாங்க. ஏன்னா சி.வி. சண்முகம் மந்திரியா இருந்திருக்கிறாரு, நம்மளுடைய இவரு வேலுமணியும் மந்திரியா இருந்திருக்காரு, அனைவரும் மந்திரியா இருந்திருக்கிறார்கள். அப்போ அதை தாண்டி ஒரு விஷயத்தை அவர்கள் வந்து செய்வார்கள் என்றால் வந்து எனக்கு மாற்று கருத்து இருக்கிறது. இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார். இப்ப நீங்க ஆரம்பத்துல ஒரு விஷயத்த சொன்னீங்க, காங்கிரஸ், விசிக, சிபிஐ, சிபிஎம் ஆதரவு அளிப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அப்படி ஒருவேளை ஆதரவு அளித்து அந்த ஆட்சியில் பங்கேற்றால் காங்கிரசுக்கு நிச்சயமாக அமைச்சர்கள் இடம் கொடுக்கப்படும், விசிகாவுக்கு கொடுக்கப்படும். இவர்கள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுது. சிபிஐ, சிபிஎம் அமைச்சரவையில் அவர்கள் இடம் பெறுவதாக இதுவரை அவர்கள் அப்படி செய்தது கிடையாது. அப்போ இவர்களுடைய நிலைத்தன்மை என்பது கேள்விக்குறியாகல. நேற்று வரைக்கும் திமுகவோட தயவுனால் இவர்கள் எம்எல்ஏ ஆகிவிட்டு இன்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைத்து இவர்கள் ஆட்சி அமைத்திருக்கிறார்கள் அப்படின்று. இப்போ விசிகாவுக்குமே ஒரு அமைச்சர் கிடைச்சாலும் அது ஒரு அடையாள அரசியலா பார்க்கப்படாதா? அந்த சமூகத்திற்கு ஒரு எம்பவர்மெண்ட் கிடைச்சிரும் அதன் மூலியமா அப்படின்னு நம்மளால எப்படி உறுதிப்பட சொல்ல முடியும்? அப்ப அவங்களுடைய நிலையே கேள்விக்குறியாயிடும்ல. இல்ல இப்ப மொத்தமா வந்து 11 பேர் தேவைப்படுகிறார்கள். 11 பேர் வெளியிருந்து வர வேண்டும். இந்த 11 பேருக்கும் அமைச்சரவை கொடுத்துட்டு போலாங்களே, என்ன இருப்பது இப்போ 34 அமைச்சர்கள் நீங்க வந்து வைக்க முடியும். 34 அமைச்சர்கள் வைக்கும் போது உங்களுக்கே 108 பேர் தான் இருக்காங்க. பாக்கி இருக்கின்ற 30 பேர் உங்களுடைய இதுல இருந்து வந்துடலாம். இங்க ஒரு 30 பேர் இல்ல 25 பேர் உங்ககிட்ட இருந்து வந்துடலாம். பாக்கி இருக்கின்ற அனைவருக்கும் மந்திரி பதவி கொடுத்து விடலாம். இப்ப இடதுசாரிகளுடைய பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இப்ப எங்கேயுமே அதிகாரத்தில் கிடையாது. ஒரு அமைச்சர் கூட எங்கேயுமே கிடையாது. கேரளால இருந்து கடைசியாக 2026 வெளியேற்றி விட்டார்கள். இப்ப அடுத்து வந்து யுடிஎஃப் காங்கிரஸினுடைய அரசு அமைகிறது. அப்ப அவர்களும் வெளியே இருந்து ஆதரவு தரக்கூடிய சூழல் இல்லை என்றதுதான் என்னுடைய கருத்தா இருக்கிறது. அது தேவையும் இல்லை. வெளியிருந்து சப்போர்ட் பண்ணீங்க என்னங்க பெரிய விஷயம்? நீங்க அங்க அசம்பிளியில் போய் உட்காரணும் அவ்வளவுதானா? அதெல்லாம் இந்த காலத்துல யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. 2014 வேணாலும் அது வந்து ஓகேயா இருக்கலாம். 69 பேர் வெளியே இருந்து சப்போர்ட் கொடுத்து ஒரு ஆட்சியை வந்து UPA 1 என்ற ஆட்சியை வந்து அவர்கள் தக்க வைத்தார்கள் டெல்லியில. அந்த ஒரு இடத்துக்கு வந்து இப்போ சிபிஎம்மோ சிபிஐ நகராது. சப்போர்ட் கொடுத்தால் தாராளமாக அவர்கள் வந்து அமைச்சரவை வேண்டும் என்று கேட்பார்கள் என்று நான் கருதுகிறேன். 2 தாராளமாக கேட்பார்கள். எவ்வளவு வரும்ன்றது அடுத்த விஷயமா இருக்கிறது. அப்ப என்னை பொறுத்தளவுல டெஃபினட்டாக இவர்கள் அனைவரும் ஜாயின் பண்றதுக்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பு இருக்கிறதுனால இவர்கள் அனைவரும் வந்து மந்திரி சபையில் இருப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். அது திமுகவுக்கு ஒரு செட்பேக்காக திமுக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் 2029 என்பது எங்கேயோ கிடக்குதுங்க. ஒன்னும் வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னப்பா அதுக்கெல்லாம் என்னுடைய ரிட்டையர்மெண்ட் கூட முடிஞ்சிடும். ஸோ அதனால யாரும் வந்து 3 வருடத்துக்கு அப்புறம் இருக்கின்ற விஷயத்த வந்து இன்னைக்கே யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதை பொறுத்திருந்து பார்ப்போம். அதெல்லாம் நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.